Hi guys, நான் சுப்ரியா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பிம்பிள்ஸ் ஆக்னிக்கான சீரீஸ் மாதிரி வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ அதை பற்றி தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து அதை பற்றி தான் வந்து இருக்க போகுது. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அகெயின் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். யாருக்காகனா பிம்பிள்ஸ் ஆக்னி பிரேக் அவுட்ஸ் இருக்கவங்க. ஸோ இவங்களுக்காக தான் இந்த மாதிரி இருக்கிறவங்க வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் வந்து ஒரு ஜெல் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். அகெயின் இது வந்து எல்லா ஏஜ் டைப்பில் உள்ளவங்களும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நான் இப்போ தான் வந்து காலேஜ் படிக்கிறேன், இல்லை ஸ்கூல் படிக்கிறேன், இல்லைனா வந்து எல்லா ஒர்க்லாம் முடிச்சிட்டேன், வீட்டில் இருக்கேன்றவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, யார் வேணால் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பிம்பிள்ஸ் ஆக்னி பிரேக் அவுட்ஸ் வந்து இருக்கிறவங்க. ஸோ அது என்ன ப்ராடக்ட்ன்ட்டு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் தான். ஸோ இது பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செபோஜெல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த செபோஜெல் வந்து யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து பிம்பிள்ஸு ரொம்ப வந்து அக்ரெசிவாக இருக்கிற பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க, அப்புறம் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஒயிட் ஹெட்ஸு இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே இந்த ரீஜன் கிட்டனா ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன க்ரீம் வந்து கிளிண்டாமைசின் அண்ட் நியாசினமைட் காம்பினேஷன். ஸோ அது வந்து ஆக்னி இருக்கிறவங்க, ஃபங்கல் ஆக்னி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது சூட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் ப்ளஸ் நிக்கோட்டானமைன் காம்பினேஷனு. ஸோ சாலிசிலிக் ஆசிட் வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஒயிட் ஹெட்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ சீபம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சாலிசிலிக் ஆசிட் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ சீபம்லாம் ரொம்ப ஓவராக வந்து நம்ம கிளான்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தான் இந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ட்ரிகர் அவுட் ஆகுது. ஸோ அது போயிட்டு அந்த கிளான்ஸை வந்து பிளாக் பண்ணுறதுனால தான். ஸோ சாலிசிலிக் ஆசிட் வந்து இருக்கிறதுனால ஸோ அந்த தேவையில்லாத அந்த இது இப்போ வந்து கிளாக் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்படின்னு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து அந்த கிளான்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ சீபம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கிளான்ஸ் எல்லாருக்குமே வந்து அது ப்ரொடியூஸ் ஆகும். நாட் ஒன்லி ஃபார் ஆயில் ஸ்கின்னுக்கு தான் வந்து அது ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்ற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ காமனாகவே ஒரு ஸ்கின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து சீபம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நார்மலாக இருக்கிற பீப்புளை கம்பேர் பண்ணும்போது எக்ஸஸாகவே ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு, ஸோ அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளான்ஸை வந்து அப்படியே வந்து லாக் பண்ணி விட்டுருது. ஓகேவா. அப்படியே அந்த இடத்துல வந்து அது ஸ்டாப் ஆகி அந்த ஆயிலை வந்து ப்ரொடியூஸ் வெளியே போகாமல் அப்படியே வந்து அந்த இடத்துல பிளாக் வந்து பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது வந்து பிளாக் ஆகுறதுனால தான் அவங்களுக்கு அப்படியே எக்ஸஸாக வந்து வந்துட்டே வந்துருக்குது அந்த கிளான்ஸ்லேருந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இந்த சாலிசிலிக் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து அந்த கிளாகாக இருக்கிறத வந்து, அதாவது கிளாக்னா என்ன சொல்கிறதுனா, இது வந்து லாக் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அந்த இது பிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே கிளாக் ஆகிருக்கு இல்லையா. கிளாகுனா க்ளோஸ் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து யூஸ் பண்ணும்போது அந்த இது வந்து ரிலீஸ் பண்ணி விடுறதுனால உள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த விஷயம் அது எல்லாமே வந்து ஊஸ் அவுட் ஆகி இது வெளியே வந்துடும். ஸோ அதுதான் வந்து இது மெயினாக வந்து சாலிசிலிக் ஆசிடோட மெயின் வேலை வந்து அதுதான். ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஓவராக இருக்கக்கூடிய அக்ரெசிவாக இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து அழகாக வந்து அது மேலே இருக்கக்கூடிய அந்த கங்ஸ் எல்லாமே வந்து ஊஸ் அவுட் பண்ணி எடுத்துட்டோம். அது சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த சாலிசிலிக் ஆசிட் ஜெல் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் இது 2 காம்பினேஷன் சொன்னேன், சாலிசிலிக் ஆசிட் ப்ளஸ் நிக்கோட்டினமைன் சம்திங் பட் நியாசினமைட். ஸோ நியாசினமைட் வந்து விட்டமின் B3. ஓகேவா. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறமா அந்த பிளாக் மார்க்ஸு டார்க் அது இருக்கும் இல்லையா, பிம்பிள்ஸ் மார்க்ஸ் அதெல்லாம் வந்து ஃபேட் அவுட் ஆகிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலாக வந்து சாலிசிலிக் ஆசிட் வந்து அந்த பிம்பிள் அந்த ஆக்னியை வந்து சார்ட் அவுட் பண்ணும். அதாவது ரொம்ப பெருசாக இருக்கிறத அப்படியே அமுந்துற மாதிரி பண்ணும். ஸோ அதுக்கு பின்னாடி அது ஒரு மாதிரி பிளாக் மார்க்ஸாக மாறும் இல்லையா, ஸ்காராக. ஸோ அதுக்கு வந்து போகிறதுக்கு தான் வந்து நியாசினமைடும் வந்து இதில் சேர்த்துருக்காங்க. ரெண்டுமே வந்து இது பிம்பிள்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணுது. அட் த சேம் டைம்ஸ் அதை விட்டுட்டு போகிற ஸோ ஆக்னி மார்க்ஸு பிரேக்
அந்த ஸ்கார்ஸையும் வந்து இது வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ ஓகேவா. ஸோ இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனான ஃபேஸில், ஸோ இது ஜெல் பேஸில் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ஜெல்லை வந்து நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு இருக்குதோ அந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து லீவ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ஒர்க்கு ஆஃபீஸ் கோயிங் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸோ இருக்கிற எங்கெங்கெல்லாம் அந்த உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ்லாம் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து தூங்க வந்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ நிறைய பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ வந்து நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். தென் லன்ச் டைம் அந்த பிரேக் அப்போது ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. தென் நைட்டு தூங்க போகிற முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணோம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் இந்த க்ரீமு. ஸோ ரொம்ப ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க, ரொம்ப பிம்பிள்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஜெல் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து 30 கிராம் ஆஃப் ப்ராடக்ட்டு 240 ருபீஸ்க்கு வந்து இது வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ 30 கிராமு 240 ருபீஸ்க்கு. ஸோ இதோட இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து சாலிசிலிக் ஆசிடும் நியாசினமைட் தான் வந்து மெயினாக வந்து இதில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இன்க்ரீடியன்ட் தான் வந்து தேவை. ஸோ அதுதான் வந்து இதில் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராகவே வந்து பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கும் இது ஒர்க் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய ஒயிட் ஹெட்ஸு, இங்கே இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸு, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஜெல் வந்து சூப்பராக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜெல் வந்து உங்களுக்கு வந்து எங்கே வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அகெயின் வந்து நியர்பை ஃபார்மசியில் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பார்க்கலாம். ஸோ ஆன்லைன்லலாம் நீங்கள் வந்து அப்ளை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸோ நிறைய வந்து இதுக்கு தேவையில்லாம டெலிவரி சார்ஜஸும் வந்து போடுவாங்க. சரியா. ஸோ நியர்பை ஃபார்மசியில் லோக்கலாக நம்ம வீட்டு நியர்பைலே இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். செபோ ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் இங்கே வந்து பிக் வந்து கொடுக்குறேன். செபோ ஜெல்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சப்போஸ் வந்து அங்கே ஃபார்மசியில் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வாங்கிட்டு வந்து தருவாங்க. சரியா. ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஜெல் பேஸில் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெல் டைப்பில் தான் வந்திருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பிம்பிள்ஸ் இருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து விட்டுடணும், தூங்கத்துக்கு வந்து போயிடணும். ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் சில்னஸாக வந்து இருக்கா மாதிரி இருக்கும் இந்த ஜெல் வந்து யூஸ் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி ரொம்ப எக்ஸஸாக இருக்குதுன்னா டெய்லி பேசிஸில் வந்து யூஸ் பண்ணுங்கள் 1 வீக்குக்கு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து 1 டே விட்டு 1 டே அந்த மாதிரி பேசிஸில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்னும் போது ஸோ மண்டே யூஸ் பண்ணுறீங்கன்னா டியூஸ்டே விட்டுட்டு வெட்னஸ்டே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி. ஸோ வீக்லி த்ரைஸ், வீக்லி 4 டைம்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட தன்மையை பொறுத்து பிம்பிள்ஸ்லாம் நிறைய இருந்ததுன்னா ஸோ டெய்லி பேசிஸில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லை வேறு ஏதாவது இந்த ப்ராடக்ட்டை பற்றி டவுட்லாம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். அகெயின் வந்து வேறு ஒரு நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிம்பிள்ஸ், ஆக்னி, பிரேக் அவுட்ஸ் ரிலேட்டடாக நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் அதெல்லாமே. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் உங்களை வந்து நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சுப்ரியா சுசானா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை. லவ் யூ ஆல்.